தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே உள்ள கட்டாரங்குளம் பகுதி. இது ஆல்ரெடி இந்த ஒரு போர் போட்டிருக்காங்க. இது மொத்தம் 300 அடியா? 360 அடி ஆழம் இந்த போர் போட்டிருக்காங்க. இந்த உள்ள பைப் எத்தனை அடி சார்? 140 அடி. அந்த உள்ள இன்னர் கேசிங்கு, வெளியில் உள்ள கேசிங் வந்து 20 அடி. ஸோ 140 அடி வரைக்கும் வெதர் ட்ராக், ஹைலி வெதர் ட்ராக்கு. அதுக்கெல்லாம் இந்த கார் ட்ராக் வந்துட்டு அந்த 140 அடி இந்த ஜாயிண்டில் மட்டும் கொஞ்சம் ஈரம் வந்திருக்கு. அது கீழே ஃபுல்லாக தண்ணி இல்லை. இப்போ இந்த ஏரியாவில் பாறையம்புங்கிறது ஜஸ்ட்டு வடமேற்கு தென்கிழக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இங்கே ஸ்கேன் பண்ண போகிறோம். கட்டாரங்குளம் பகுதியில் இது முதல் ஸ்கேன். வடகிழக்கு பகுதியிலேருந்து தென்மேற்கு நோக்கி இது முதல் ஸ்கேன். 170 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அவங்க ஆல்ரெடி 360 அடி இப்போ ஆழம் போட்டிருக்காங்க. இது 500 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வெர்ஜின் லேண்டு. அதாவது இது வரைக்கும் விவசாயமே இங்கே நடக்கலைன்னு நினைக்கிறேன். பைப்லைன் எதுவுமே கீழே கிடக்காதில்ல. போர் போட்டோ கல்வெட்டாங்குழியை மூடி எதுவுமே இல்லை. இயற்கையான தன் தரை, வெறும் காடு. ஸோ உள்ளபடியான ரிசல்ட் வரும். இவன் பைப்லைன் கடந்தால் தான் நம்ம 10 மீட்ரு 20 மீட்ரு அப்படி ஸ்கேனை சுருக்கி பார்க்கணும். இது அப்படி இல்லை, ஃபுல் லென்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இதுவும் 170 மீட்டர் ஆழம்தான். முதல் ஸ்கேனில் 3 பாயிண்ட் வருது. 3 பாயிண்ட்டுமே 100, 120 அடிக்குள்ளே வரக்கூடிய அந்த போரில் வந்து அதே அளவு தண்ணி தான். அதில் அந்த சரம் கரெக்டாக இங்கே இப்போ நான் ஆரம்பித்த இடத்துலேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ அதெல்லாம் கம்ப்ரஸருக்கு ஓடும். இப்போ இவங்க 20 ஏக்கர் இடம் இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு பவர் பம்பு ஈல்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 130, 150 லிட்ரு அல்லது 200 லிட்ரு கிடைக்கிற மாதிரி இருந்தால் தான் அது பிரயோஜனப்படும், இங்கே பயன்படும். 120, 130 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் ரிசல்ட் வருது. 90 அடிக்குள்ளே வர மாதிரி ரிப்போர்ட் வந்துருக்கு. அது கீழே ஃபுல்லாக கடினப்பாறை, பிரேக் இல்லை. இது 3வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேன்லேயும் 60 அடியிலேருந்து 90 அடிக்குள்ளே ரொம்ப சுமாரான ஒரு ஈரமாக தான். அது கீழே உள்ள பாறை முறிவே இல்லை. 500 அடி ஆழத்துக்கு வரைக்கும். அதனால் இது 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இங்கே உள்ளபடியான மிகச்சரியான ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ஏன்னா பைப்லைன் பாதிப்பு எதுவுமே கிடையாது, வேறு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கிடையாது. தன் தரை, இயற்கையான தரையாக இருக்குது, வெறும் காடாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஆய்வுப்படி செஞ்சால் ரிசல்ட் ரொம்ப அக்யூரேட்டாக அடிக்கும். இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு, முடிய போகுது. 350 மீட்டர் ஆழம். 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். இது வரைக்கும் பார்த்ததில்ல, அதுதான் பெஸ்ட்டு பாயிண்ட்டு. 4வது ஸ்கேன் இப்போ முடியுது. இது 5வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு, 350 மீட்டர் ஆழத்துக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வரல, பாறை மேலே வர ஆரம்பிச்சிட்டு. இது 6வது ஸ்கேன், வேறு லைன். இது தென் கிழக்கு மூலைக்கு வந்தாச்சு. இப்போ 5வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 50 அடி தான் காட்டுது. 50 அடி 60 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான். அதுக்கெல்லாம் கடினப்பாறை காட்டுது. இந்த ஏரியா ஜியாலஜிக்கல் பாறையமைப்பு பிரகாரம் அது 50 அடிக்கு கீழே பாறையமைப்பு வருது. அதிகப்படி தான் 150 அடி. இந்த பாறையின் தன்மைக்கு ஏற்ப இது வந்து சில இடங்களில் அடிக்கணக்கில் மாறும், மீட்டர் கணக்கில் மாறும். கருங்கல் பாறை கீழே ஃபுல்லாக மீட்ரு தான். கருங்கல் பாறைக்கு மேலே அது அடிக்கணக்கு வரும். நான் இப்போ ஒரு ரிப்போர்ட் காமிச்சேனே, ராமநாதபுரம்
அது வந்து மீட்டர் கணக்கில் தண்ணி அங்கே அது வந்து 60 மீட்ரு. பீச் ரோட்லேருந்து பாரிஸ் பார்த்து உள்ளே வர்றதுக்கும் இது இந்த 20 இடத்துல இது 7வது ஸ்கேன். இது ரோட் சைடு வந்துட்டோம். ஆறாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல. இது வரைக்கும் பார்த்ததில் 2 ஸ்கேனில் 3 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஒன்று தான் போடணுங்கன்னா ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ரொம்ப 3 பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு. கம்ப்ரஸர் போடணும். இதில் அடையாளம் வைக்கல. 2வது ஸ்கேனு. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கு. இதில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இது 4வது ஸ்கேனு அடையாளம் இல்லை. 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் போர்வெல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. இந்த 6வது ஸ்கேனில் பாயிண்ட் அடையாளம் இல்லை. இந்த 7வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அடையாளம் இல்லை. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் நட்டாத்தி அருகே உள்ள கட்டாரங்குளம் பகுதியை சேர்ந்த இடத்துல 20 ஏக்கர் இடத்துல ஆய்வு பண்ணி 7 ஸ்கேன் ஆய்வு பண்ணி செய்ததில் 2 போர்வெல் பாயிண்ட்டு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 2ம் கம்ப்ரஸருக்கு தான் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது.